இட்லி மாவு வச்சு மழைக்கு சுட சுட போண்டா செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கப் அளவு இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு பொடி, கொத்தமல்லி கொஞ்சம், 2 டீஸ்பூன் ரவை சேர்த்துடுறேன். 2 டீஸ்பூன் அரிசி மாவு, சோடா உப்பு ஒரு சிட்டிக்கு. முதல்ல தண்ணி சேர்க்கக்கூடாது. அரிசி மாவு ரவை எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணி பாத்திரம்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு கலந்துக்கலாம். மாவை ஒரு 5 நிமிஷம் போல இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ போண்டா சுட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன், காயிட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. போண்டா போட்டுக்கலாம். ஒரு பக்கம் செவந்து இருக்கும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விடும்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். போண்டா நல்லா வெந்து செவந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் அதே போல் சுட்டு எடுத்துக்கலாம். சேர்ந்துச்சு, எடுத்துடலாம். அதே போல் எல்லா போண்டாவும் சுட்டு எடுத்தாச்சு. மழைக்கு சுட சுட போண்டா ரெடி ஆகிடுச்சு. மொறுன்னு நல்லா மொறுன்னு இருக்குது போண்டா. இது போல் கார சட்னியோட தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவு போண்டா மொறுன்னு நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.